அபி, ஒரு வழியா நீ எனக்கு கிடைச்சிட்ட. நம்ம 2 பேரும் கூடிய சீக்கிரம் சேர்ந்து வாழ போறோம். உன்னை போட்டோல பாத்துட்டு இருந்தா கூட எப்போ உன் கூட சேருவோம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் உன் கூட நான் சேர முடியுமா முடியாதான்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். பட் ஃபைனலி உனக்கும் எனக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது. இருந்தாலும் என்னால ஒரு நாள் கூட வெயிட் பண்ண முடியல. எப்ப அந்த நாள் வரும்னு ஒவ்வொரு நாளும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ தெரியல, ஒரு மாதிரி டைம் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தெரியுது. சீக்கிரம் அபி, நீ தேவிய மறந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். அம்மா, காஃபி. அம்மா எந்திரிச்சிட்டாங்களாக்கா? எப்பவும் எழுந்துட்டாங்கம்மா. குளிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆபீஸ் போறதா சொன்னாங்க. அக்கா, அதான் 2 தடவை கால் வருதுல, எடுத்து பேசுங்க. என்னம்மா? இல்ல, இப்படி கட் பண்ண உடனே அடுத்த கால் வருதுன்னா ஏதாவது முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தானே கால் பண்ணிருப்பாங்க. எடுத்து பேச வேண்டியதானே? அது ஊர்ல இருந்து என் சொந்தக்காரங்க தாம்மா போன் பண்றாங்க. அவங்க கிட்ட பேசணும்னா ஆற அமர பொறுமையா தாம்மா பேசணும். ஏதாவது கையில வேலைய வச்சுட்டுலாம் பேச முடியாது. எப்படியும் பேசி முடிக்க 1 மணி நேரம் ஆகும். எனக்கு கிச்சன்ல வேலை இருக்குமா, நான் முடிச்சிட்டு அப்புறம் பேசிக்கிறேன். அக்கா, ஒரு நிமிஷம். என்னம்மா? இத்தனை நாளா என் மைண்டுக்குள்ள ஒரே நினைப்பு தான் ஓடிட்டு இருக்கும். அது அபியோட நினைப்பு மட்டும்தான். ஆனா இப்பதான் அபி எனக்கு கிடைக்க போறாருல, சோ என் மைண்டுக்குள்ள இருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாம் இப்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல என்னோட பழைய மெமரிஸ்லாம் வருது. அதுவும் இப்போ உங்களை பார்த்ததும் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன பார்த்ததும் ஞாபகம் வந்துடுச்சா? என்னம்மா சொல்றீங்க? நான் தேவிய கொல்லல. ஆனா நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஆஷான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா. அவளும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவா. நானும் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பேன். அப்போ நான் அபிய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு அவளுக்கும் தெரியும். ஒரு நாள் காலேஜ்ல டூர் போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் போறதா தான் இருந்தோம். ஆனா ஆஷா என்கிட்ட வந்து அபி டூருக்கு வரலன்னு சொன்னா. அதனால நானும் டூருக்கு போலன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆஷா மட்டும் போறதா சொன்னா. நானும் சரி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். டூர் போற அன்னைக்கு எல்லாரும் பஸ்ல ஏறினாங்க. ஆஷாவும் ஏறினா. நானும் அவளுக்கு பாய் சொல்லிட்டு திரும்புறேன். பார்த்தா ஆஷா பக்கத்துல அபி உட்கார்ந்திருந்தான். அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆஷா என்கிட்ட பொய் சொல்லிருக்கான்னு. அவளும் அபிய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. எனக்கு எப்படி இருக்கும்? அவ எனக்கு செஞ்சது பெரிய துரோகம் தானே. அதான் அவளை கொன்னுட்டேன். இப்ப வரைக்கும் அவ எப்படி செத்தான்னு யாருக்கும் தெரியாது. தப்பு பண்ணா மன்னிக்கலாம். ஆனா எனக்கு துரோகம் பண்ண யாரா இருந்தாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன். இந்த ஞாபகம் தான்க்கா எனக்கு இப்ப வந்துச்சு. ஆனா அதே சம்பந்தமே இல்லாம உங்களை பார்த்து வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. உங்ககிட்ட இத சொன்னதுக்கு அப்புறம் தான்க்கா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. சரி சரி, நீங்க போங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. போங்க. மேடம், சத்யாவை கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஏஞ்சல், அந்த லாக்கப்பை ஓபன் பண்ணி விடு. மைதிலி மேடம், லெட்ஜர் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். சைன் வாங்கிட்டு அனுப்பி விடுங்க. போலாம். ஒரு நிமிஷம்.
அக்யூஸ்ட் கையில விலங்க மாட்டி தான் கூட்டிட்டு போகணும்னு நான் நேத்தே சொன்னேன். ஆனா ஏன் நீங்க அதை செய்யவே மாட்டீங்க? அக்யூஸ்ட் தானே விளங்க மாட்டி கூட்டிட்டு போனோம். சத்யா ஒன்னும் அக்யூஸ்ட்னு இன்னும் ப்ரூவே ஆகல.